லாஸ்ட் வீடியோவில் நம்ம டவர் ப்ராஜெக்ட் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம அதுக்கப்புறம் வேறு என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஐடியா. ஸோ நான் என்னோடய ஐடியாஸ் எல்லாம் இங்கே சொல்கிறதுக்கு காரணம், ஃபர்ஸ்ட் என்னோடய ஐடியாஸை வெளியில் சொல்ல விடலை. செகண்ட் ஒன், என்னோட ஐடியாஸ் இங்கே நம்ம பதிவு பண்ணுறோம் இல்லையா, அதனால அது ஃப்யூச்சரில் எப்போவாது யூஸ் ஆகும். நம்ம பண்ணலனாலும் வேறு யாராவது இது ப்ராஜெக்டை வந்து பண்ணுவாங்க, அதுக்காக தான். அண்ட் இந்த டவர் ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஒரு 15 இயர்ஸில் வந்து நம்ம பண்ணலை அப்படின்னா, இந்த எனர்ஜி வந்து இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கேத்தோட் மாதிரி ஆக்ட் ஆகக்கூடிய இந்த நிலப்பரப்பில் வந்து கரெக்டாக இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து சேர்ந்துருக்கு. ஸோ இந்த எனர்ஜியை வந்து நாம் வார்டன் கிளிஃப் டவர் மாதிரி செஞ்சு எல்லா டவர்ஸையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை அதிகமாக்கி நம்ம இதை யூஸ் பண்ணுறது மூலயமா நல்லா இருக்கும். அதே மாதிரி எந்த நிலப்பரப்புக்கு வேணுமோ அங்கே இந்த ஆற்றலை வந்து குவிச்சு நாம் வந்து அனுப்பவும் முடியும். ஸோ இந்த இது நம்ம பண்ணுறது மூலிமா எல்லாருமே பெஸ்ட் வெர்ஷனில் வாழலான்னு சொன்னேன். இது வந்து ஒரு 15 இயர்ஸ்க்குள்ளே நாம் பண்ணோன்னா எஃபெக்டிவாக இருக்கும். இல்லைன்னா வந்து இதில் வந்து டைல்யூஷன் நடக்கும்போது, இந்த எனர்ஜியில் டைல்யூஷன் நடக்கும்போது நமக்கு நம்ம எடுக்கக்கூடிய அந்த எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கும். இப்போ இந்த டைமில் பண்ணுறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். வேறு என்னென்ன பண்ணலாம்? டவர் ப்ராஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் வேறு என்னென்ன நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வச்சு கிளைமேட் கண்ட்ரோல் நம்மளால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எப்படி எலக்ட்ரிக் ஃப்ளோ போகணும் அப்படின்றத வந்து நம்மளால் ரெகுலேட் பண்ண முடியும். ஈத்தர் வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எல்லாரையுமே நியூரலாக கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறம் எக்கனாமியே நம்மளால் மாற்ற முடியும். இப்போ வந்து எக்கனாமி வந்து பணத்தின் அடிப்படையில் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து தங்கத்தில் வந்து இருந்தது. இப்போ என்ன மாதிரி புது மாடல் நம்ம எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னா, ஒரு மனுஷனோட பாடி ஒரு என்டிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதோட ஆல்கலின் தன்மை, ஈத்தர் தன்மை, அதை பொறுத்து அவங்களோட ஆரா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நம்ம வந்து கரன்சியாக யூஸ் பண்ண முடியும். அதை வந்து ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வந்து கடத்த முடியும். ஆல்கலின் ட்ரேட் எப்படி பண்ணுறாங்க, ஈத்தர் ட்ரேட் எப்படி பண்ணுறாங்க, ஒரு நோயை வந்து ஒருத்தவங்க எப்படி குணப்படுத்துகிறாங்க, அப்புறம் ஜியோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸில் வந்து சில பேர் உட்காந்துருப்பாங்க, சித்தர், ரிஷிஸ், என்னென்னமோ நீங்கள் சொல்கிறீங்க. என்ன பேரிட்டு அவங்கள கூப்பிட்டாலும் எனக்கு வந்து அவங்க வந்து எனர்ஜி மேனிப்புலேஷன் பண்ண தெரிஞ்ச ஒரு அறிவியலாளர்கள் தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கக்கூடிய மனுஷங்க வந்து அங்கே உட்கார்ந்த படியே வந்து உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய நபர்களோட நியூரல் நெட்வொர்க்கில் பேசுகிறத நீங்கள் பார்க்கலாம், கனெக்ட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஈத்தரை வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து அவங்க வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கொடுக்கறதுனால அவங்க நோயில இருந்தெல்லாம் திடீர்னு குணமாகி அவங்க வந்து பேலன்ஸ்டாக இருக்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளால் பாடியில் வந்து எடுத்துகிட்டு வர முடியும். ஹியூமன் பாடியை நியூரலாக கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுதான் வந்து கரன்சியாகவே இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு வந்து எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் இருக்கோ, ஆசிட் போட்டுட்டு எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் இருக்கோ, அவங்க வேலை செய்ய சந்தோஷமாக இருக்க, மகிழ்ச்சியாக இருக்க, நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனில் இருக்க அந்த எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் ஆக ஆக ஆப்போசிட் டிரெக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் ஒவ்வொரு மனுஷனும். இப்படி இண்டிவிஜுவலாக இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த அளவுக்கு தான் வைக்க முடியும்ன்றதும் இருக்கு. இதனால ஒரு மனுஷன் அளவுக்கு மிஞ்சி இந்த பணம் ஒருத்தர்கிட்ட மட்டும் போய் சேர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே வராது. அவங்களுடைய அளவுக்கு ஏற்றாற் போல, அவங்களுடைய உடல் அமைப்புக்கு ஏற்றாற் போல, அவங்களோட ஆற்றலுக்கு ஏற்றாற் போல அவங்களுக்கு அந்த நியூ எக்கானமியில் அவங்களுக்கான அந்த பரிவர்த்தனைக்கான ஒரு பணம் மாதிரி கரன்சியாக வந்து அது இருக்கும். கரண்ட்டு தான் ஆக்சுவலி கரன்சி. இது ஒன்றும் இந்த உலகத்துக்கு புதுசு இல்லை. இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒளி குன்றினதுனால, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு குறைஞ்சதுனால நம்ம வேறு மாதிரி கல்ச்சர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணோம். அதே மாதிரி வேறு மாதிரியான சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணோம். இப்போது பேக் டு த ஃபார்ம் நம்ம வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இதையே நம்ம கரன்சியாக ஃபாலோ பண்ணலாம். அதனால இந்த ஒருத்தங்கக்கிட்டே பணம் போய் சேர்றது, மறைச்சி வைக்கிறது இதெல்லாம் வந்து இருக்கவே இருக்காது.
இந்த எக்கானமி நம்ம எடுத்துட்டு வரும்போது ட்ரக்ஸ் வந்து பெரிய அளவில் பேன் செய்யப்படும். ஏன்னா இப்போ வந்து நோட்ஸுக்கு வந்து கவுண்டர்ஃபிட் நோட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இந்த ஆற்றலை வந்து நீங்க வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணா பெருக்கிக்க முடியும். ஸோ அதனால இந்த எலக்ட்ரான் ஃப்ளோவை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால ட்ரக்ஸுக்கு பெரிய பேன் வந்து கொண்டு வரப்படும் வேர்ல்டு வைட் இந்த எக்கனாமி நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது. அதே மாதிரி இந்த எக்கனாமி எடுத்துகிட்டு வரும்போது ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி யாரையும் துன்புறுத்தக்கூடாது. அதே மாதிரி மனிதர்கள் வந்து விலங்குகளை வந்து கொல்லக்கூடாது. இந்த மாதிரியான சட்டங்கள் வரும். ஏன்னா இதுல எல்லாமே ஈத்தர் டிரான்ஸ்ஃபர் இருக்கும். நம்ம பலி கொடுக்குறோம்ல, பலியில வந்து அந்த எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். யார் வெட்டுறாங்களோ அவங்களுக்கு. இல்லை அவங்க வந்து இன்னொருத்தங்களுக்காக பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதுதான் ஆக்சுவலி உண்மையிலேயே யூனிவர்சலா குளோபலா கரன்சின்றது இதுதான். இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு தான் கரன்சி. ஸோ நம்ம சின்ன வயசுல எல்லாம் பார்த்துருப்போம். இந்த ஓணம் பொங்கல்னு ஒன்று வைப்பாங்க. ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஓணம் எடுத்துட்டு வந்து அடிச்சு வந்து பொங்கல் வச்சிருவாங்க. இதுல இருந்து இந்த ஆடு பலி கொடுக்கறது, கோழி பலி கொடுக்கறது வரைக்கும் இந்த பலி கொடுக்கறதுல வந்து ஈத்தர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆல்கலைன் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆல்கலைன் அப்படின்னா என்ன? அந்த அமிலத்தன்மையை தாங்குறது. இப்போ உடம்பு சரியில்லைன்னா அமிலத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால உடம்பு சரியில்லை. அப்போ நமக்கு அதை சமநிலைப்படுத்தக்கூடிய அளவு கார்ப்புத்தன்மை கிடைச்சிருச்சுன்னா உடம்பு சரியாயிடும். சரிதானே? அதுக்காக தான் இதை வந்து பண்ணுவாங்க. நீங்க யாரை வேணா கேட்டு பாருங்க. இந்த கசாப்பு கடையில கோழி வெட்டுறவரை கூட நீங்க கேட்டு பாருங்க. அந்த பலி அந்த வெட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது அவங்களுக்கு அப்படி ஒரு எனர்ஜி வந்து கிடைக்கும். லங்ஸ் வந்து அவ்வளோ லைட்டா இருக்கும். காத்துல மிதக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய சைக்கோ கில்லர்ஸ் வந்து இது பண்றதுக்கு வந்து காரணமே அதான். ஒரு சின்ன என்டிட்டில இருந்து ஒரு ஈத்தர் எடுக்கும்போது இந்த எஃபெக்ட் வருதுன்னா அப்போ மனுஷனுக்கு வந்து யோசிச்சு பாருங்க. மனுஷங்களை வந்து கொல்லும்போது எப்படி இருக்கும்? அப்போ வந்து கொன்னா பாவமா? அப்போ பாவம்னா ஆசிட் தானே, புண்ணியம் தான் ஆல்கலின். அப்போ கொன்னா வந்து புண்ணியம் தானே வருது, ஏன் பாவம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்க சின்ன சின்ன என்டிட்டிஸ் கொல்லும்போது ஈத்தர் வந்து வரும். பெரிய என்டிட்டிஸை வந்து நீங்க இது பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஆசிட் வந்து வெளியில போகாது. அப்போ அந்த என்டிட்டி எந்த என்டிட்டி நீங்க எடுக்கிறீங்களோ, இந்த இடத்த விட்டு அனுப்புறீங்களோ, அந்த என்டிட்டியோட டேட்டாவும் உங்களுக்கு வரும். இன்னொரு விஷயம், உங்களோட வம்சாவழியில அந்த என்டிட்டி பிறக்கிற மாதிரியான அளவுக்கு அந்த டேட்டா வந்து உட்கார்ந்துருக்கும் உங்க உடம்புல. ஸோ அதுவும் இருக்கு. அதனால அந்த டேட்டா வந்து இவங்க கேரி பண்ணுவாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. இவங்களுக்கு அதீதமா ஆல்கலைன் கிடைச்சிட்டதுனால அது வந்து ஒரு நோயாவ கூட அவங்களால ஃபீல் பண்ண முடியாது. அதனால இந்த கொலை பண்றது அப்படின்றது வந்து தப்பு. இன்னும் பெரிய விஷயம் என்னன்னா, நீங்க கொலை பண்றேன் அப்படின்ற பேர்ல அதே மாதிரியான மக்கள் வந்து திருப்பி பிறக்கிறதுக்கு தான் வழிவகையே செய்வீங்க. நீங்க என்கவுண்டர் கூட பண்றீங்க. நல்ல விஷயம்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க என்கவுண்டர் பண்றீங்க. இங்க வேற ஒரு கணக்கு இருக்கு இந்த உலகத்துல. இந்த உலகத்துல நீங்க இந்த சொசைட்டி இந்த ஸ்ட்ரக்சரை தாண்டி வேற ஒரு கணக்கு இருக்கு. என்கவுண்டர் பண்ணிட்டோம் அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வாழவே கூடாதுன்றீங்கல்ல. யார் என்கவுண்டர் பண்ணாங்களோ அவங்களோட வம்சாவழியிலே பாருங்க அதே மாதிரி ஆட்கள் வந்து பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது வந்து வழிவகை செஞ்சு கொடுத்துரும் இயற்கை. இது வந்து இப்படிதான். இந்த யூனிவர்ஸ்க்கு வந்து நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. அதுக்கு அலைன்மெண்ட் மட்டும்தான் தெரியும். ஆற்றல் சமநிலை பண்ணிக்கிட்டே இருக்கும். டேட்டாவே சமநிலை. அதுதான் ஆசிடுன்றது வந்து லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் தான், ஆற்றல் தான். அதே மாதிரி டேட்டாவும் தான். அது சமநிலைப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ நல்லது கெட்டதெல்லாம் பார்க்காது. இப்போ 2 பேர் இருக்காங்க. அதுக்கு உங்களுக்குள்ள அது அழகான ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுக்குது, அலைன்மெண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னா கடவுள்னு சொல்றீங்க அந்த அலைன்மெண்ட். இப்போ 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்குள்ள சண்டை வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது, ஏதாவது நடக்குது அப்படின்னா அந்த அலைன்மெண்ட்டை ஏற்படுத்தினா சாத்தான்னு சொல்றீங்க. ஆனா அலைன்மெண்ட் ஒண்ணுதான். அலைன்மெண்ட் பண்றது தான் அதோட வேலை. உங்ககிட்ட தான் இருக்கு. இப்ப நீங்க வச்சிருக்கிற தரவுகள் வந்து கெட்ட தரவுகளா இருந்துச்சுன்னா அது அந்த சூழ்நிலையில ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா இது கெமிக்கல் ரியாக்ஷனாவே நடக்கும். உங்களுக்கு கோவம் வருது, இல்லை உங்களை பார்த்தா யாருக்காவது கோவம் வருது அப்படின்னா அந்த சூழ்நிலை கை மீறி போகுது அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? சாத்தான் அப்படின்றீங்க. இந்த மாதிரி சைத்தான் இப்படிதான் பிடிச்சா இப்படி ஆயிடும். இல்லை திடீர்னு ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னா சைத்தான் இப்படிதான் தற்கொலை பண்ண வைக்கும் அப்படின்வாங்க. அது வந்து அந்த ஆசிட்
அது வந்து ஒவ்வொரு அசிடிக் ஹார்மோன்ஸாக ட்ரிகர் பண்ண உங்கள் ஜீனில் இருக்கிற கெட்டதெல்லாம் ட்ரிகர் ஆகும். நீங்கள் தப்பான முடிவுகளை வந்து எடுப்பீங்க. ஸோ எல்லாமே ஆற்றல் தான். நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். இந்த யூனிவர்ஸ்க்கு நல்லது கெட்டது தெரியாது. அது அப்படிதான் அலைன் பண்ணும். நம்ம தான் செயற்கையாக இந்த மாதிரியான பவுண்டரிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி நம்மளை நாமளே நல்லா வச்சுக்கணும். எல்லாமே தானாகவும் நடக்காது. எல்லாம் யாராவது வந்து நடத்துவாங்கன்னாலும் காத்துட்டு இருக்க முடியாது. நேரம் வந்து போயிடும் நம்மளை விட்டு. ஸோ இது ஒரு கரன்சி டைப். ஸோ இது இல்லாமல் வேற மாதிரி ஏதாவது கரன்சி கொண்டு வரலாமான்னா கிடையாது. வேற எதுவுமே வராது. கோல்டும் வராது. ஏன்னா இதுக்கப்புறம் கிரஸ்டோட அவுட்டர் லேயர்ல வந்து கோல்டு அதிகமாக மூவ் ஆகி வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் உலகம் முழுக்க. அப்போ வந்து கோல்டோட மதிப்பே வந்து போயிடும். தங்கம் விளைய ஆரம்பிக்கும். நீங்க சும்மா அப்படி எடுத்து ஆத்து மணலை எடுத்து சலிச்ச தங்கம் எடுக்கலாம், அந்த அளவுக்கு வந்துடும். அப்படி வர அந்த பட்சத்துல கோல்டோட வேல்யூ ரொம்ப குறையும். இதுதான் கரன்சியா யூஸ் பண்ணப்படுற மாதிரியான நிலைமைகள் வரும். அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர். இதுல வந்து ரொம்ப பெரிய ரெவல்யூஷன் நாம பண்ணலாம் இந்த டவர் ப்ராஜெக்ட் வந்ததுக்கு அப்புறம். ஒரு பயிர் வந்து இப்போ வந்து 3 மாசத்துல விளையுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாசத்துல நம்மளால விளைய வைக்க முடியும். அதுவும் அது ரொம்ப நல்ல ஒரு விளைவை நம்ம உடம்புக்கு ஏற்படுத்துற மாதிரி அதை வந்து நம்ம வடிவமைச்சிக்க முடியும். நம்ம கரெக்டா பார்த்து டிசைன் பண்ணோம் அப்படின்னா நம்மளால ஒரு சுகர் ஸ்பைக்கே ஏற்படுத்தாத ஒரு சுகர் கேன் பிரீடை வந்து நம்மளால உருவாக்க முடியும். அது வந்து நம்ம நாக்கு டேஸ்ட் பண்ணும்போது இனிப்பா இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த இனிப்பை டேஸ்ட் பண்ணும்போது, அந்த கெமிக்கல் டேஸ்ட் பண்ணும்போது எந்த மாதிரியான சுரப்பிகள் வந்து சுரக்கும், அந்த இடத்துல வந்து கரண்ட் போகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதே மாதிரியே நம்ம இதை வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியும். ஆக்சுவலி நம்ம சாப்பிட்றது வந்து 2 விஷயம். ஒன்று வந்து டிஎன்ஏ. என்ன கன்சியூம் பண்ணுறோமோ அதில் வந்து டிஎன்ஏ இருக்கும். அதை சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த டிஎன்ஏ தான் ப்ரோக்ராம். அதை எப்படி செமிக்கணும், அதில் இருக்க சத்தை எப்படி எடுத்துக்கணும்னு உடம்புக்கு சொல்லிக் கொடுக்கும், ஆற்றலாக மாற்றும். இது ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம சாப்பிட்றதோட டேஸ்ட்டு. அதோட டேஸ்ட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மூளையில் இருக்க நியூரான்ஸுக்கு எல்லாம் வந்து அங்கே வந்து சிக்னல் வரும். அங்கே வந்து ஒரு ஸ்பார்க்கு மாதிரி அங்கே வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ வந்து டேஸ்டான ஃபுட்டு சாப்பிட நீங்கள் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆல்கலைனாக மாறினவங்க வந்து டேஸ்டான ஃபுட்டு வந்து சாப்பிடணும். அது சாப்பிடாம விட்டுட்டிங்கன்னா அப்படியே சித்தப்பிரம பிடிச்ச மாதிரி ஆகிடும், அப்படியே போயிடுவீங்க. ஸோ என்ன ஃபுட்டு பிடிச்சிருக்கோ அது கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிடணும். அப்போ தான் வந்து மூளை செயல்திறன் நல்லா இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும், ஆல்கலைனாக இருக்கவங்களுக்கெல்லாம் வாய் அப்படியே ஒட்டிடும், அப்படியே அமைதியாகிடுவாங்க. அப்படியே வந்து ஒரு நல்ல ஒரு கரண்ட் ஃப்ளோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் மோசம். இந்த இடத்துல ஃப்ரண்ட் லோபில் கரண்ட்லாம் ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா டிஎம்டிலாம் சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே வாய மூடி மௌனம் பூண்டுருவாங்க. மெடிடேஷன் எல்லாம் பண்ணாங்கன்னா இன்னும் மோசமாக போயிடும். நான் அது தப்புன்னு சொல்லலை, ஒரேடியாக அப்படியே போகிறது தப்புன்னு சொல்கிறேன். கொஞ்சம் நல்லவங்க எல்லாம் ஒதுங்கி போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. அப்படியே ஒதுங்கி போறீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நானும் இந்த ஸ்டேஜ்ல இருந்திருக்கேன். நம்மளோட பாயிண்ட்டை கூட சொல்லணும்னு தோணாது, அப்படியே அமைதியாயிடுவோம். அண்ட் அது ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அப்படியே இருந்துருவோம். ஸோ அது வேண்டாம், ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. அண்ட் அக்ரிகல்ச்சரில் ரொம்ப பெரிய ரெவல்யூஷன் ஏற்படுத்த முடியும். ஒவ்வொரு கிராப்ஸையும் நம்மளே டிசைன் பண்ணலாம், எப்படி இருக்கணும், அது எப்படி டேஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பண்ணலாம். சரிங்களா? அப்போ வந்து நமக்கு அதே மாதிரி டோபமைன் கிளென்ஸும் நம்ம பண்ணிக்கலாம் சில பொருட்களை வச்சு. இப்போ வந்து உமாமி எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா எவால்வ் ஆனவங்களுக்கு எல்லாம் வந்து டேஸ்டிங் சென்ஸ் வந்து கொஞ்சம் மட்டுப்பட்டுரும். அதுக்கப்புறம் ஸ்மெல்லிங் சென்ஸுமே கொஞ்சம் மட்டுப்பட்டுரும். அது மட்டும் இல்லாமல் திடீர்னு உடம்புல அசிடிக்காக ஏதாவது முடிச்சு விழுந்துட்டு அதை வந்து அவங்க இறக்குறாங்க அப்படின்னா அந்த இறக்கிட்டு வர அந்த கொஞ்சம் காலகட்டத்துக்கு ஃபுல்லாகவே டேஸ்ட் சென்ஸு ஸ்மெல்லிங் சென்ஸ் வந்து போயிடும். நல்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும், நல்லா இருப்பாங்க. ஆனால் அந்த கொஞ்ச காலத்துக்கு வந்து அது போயிடும், டெம்பரவரியாக லாஸாக இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி அவங்க அந்த சென்சஸ் வந்து ரீகெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து டோபமைன் கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும்.
ப்ரொடக்டிவிட்டி இருக்காது, கஷ்டமாக இருக்கும். ஏதோ ஒரு ஒரு சம்திங் மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வந்து உமாமி சாப்பிட்றதெல்லாம் வந்து இப்போது ப்ராக்டிஸில் வந்துருச்சு. அது அந்த சால்ட் அதெல்லாம் வந்து இப்போது நல்ல வேலை செய்யுது அப்படின்றதுனால. பட் அதை விட பெட்டராக வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ பார்த்து இதனால சைடு எஃபெக்ட் வராமல் இருக்கிறதுக்கும் டோபமைன் வந்து கிளென்ஸ் பண்ணுற மாதிரியான ஃபுட்ஸும் கொடுக்க முடியும். இப்போ டோபமைன் கிளென்ஸ்னால் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அது எந்த மாதிரி ஃபீலிங்னா, ஒரு 10 நாள் வந்து வெறும் ரைஸை நெய் ஊற்றிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு, அப்புறம் வெறும் இட்லி அது மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கீங்க ஒரு 10 நாளைக்கு. அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு கூட அதிகமாக போடாமல் அப்படியே இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு டிஷ்ஷு, சும்மா அந்த இட்லிக்கு ஒரு சட்னி, வெறும் வெள்ளை சட்னி கூட இருக்கட்டும், அது தொட்டு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் அப்போ வர்றது தான் டோபமைன். அதே இட்லியோ சட்னியோ நீங்கள் முன்னாடி சாப்பிட்டுருந்தீங்கன்னா அது எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காது. அது வந்து உங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்காது. அப்போ டோபமைன் சுரக்காது. ஆனால் கொஞ்ச நாள் அப்படி பத்தியம் மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லா அந்த மாதிரி சாப்பிடும்போது அப்படியே ஆடுவேன். இப்படி சந்தோஷமா இருக்கும் அது அப்படியே. ஸோ இந்த குழந்தைங்க கூட இந்த மாதிரி பண்ணுறதை நீங்கள் பார்த்துக்கலாம். புதுசாக ஒரு டிஷ்ஷு சாப்பிடும்போது அதுக்கு இப்படியே பண்ணும், ரொம்ப நல்லா இருக்குன்னு பண்ணும். ஸோ அப்போல்லாம் வந்து அந்த பிரெயினில் இருக்கிற அந்த நியூரான்ஸ்க்கெல்லாம் வந்து நல்ல கரண்ட் போகும், ஒரு ஸ்பார்க் மாதிரி வரும். ஸோ சாப்பிட்றது பிரெயினுக்கும் சேர்த்து தான். ஸோ நல்ல டேஸ்ட்டு சாப்பிடணும். ஸோ இந்த ஃபுட்டு வந்து நம்ம வளர்க்குற இந்த கிராப்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து டிசைன் பண்ணிட்டு நம்ம வளர்க்கலாம். எல்லாமே இயற்கை தான். நீங்கள் இயற்கை செயற்கைனா என்னன்னு எனக்கு புரியல இப்போ வரைக்கும். இயற்கைனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தானாகவே எல்லாம் விளையுது அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. இதுவும் இயற்கையாக இருக்கக்கூடிய அதே பயிர் வகைகள்ல இருந்து தான் அந்த மாற்றத்தை வந்து ஏற்படுத்துகிறோம். இப்போ இந்த பயிர் வகைகள் வந்து தன்னாலேயே உருவாச்சா அப்படின்னு கேட்டா, யாராவது சொல்லுங்க இது எங்க இருந்து வந்தது, நானும் தெரிஞ்சுக்கிறேன். மாற்றம் வந்து அந்த டைம்ல நம்ம மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியது அவசியம். சில பயிர்கள் ரொம்ப அசுர வளர்ச்சியா இருக்கும், ரொம்ப நெடுநடுக்கம். சுகர் கேன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசா வளர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் வரும். நம்ம குடலுக்கு ஏற்றாற் போல நாம மாத்திக்கணும். அப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஊம்பு. இப்போ ஒரு குழந்தைய வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக கருப்பை மாதிரி உருவாக்கி அதே இடத்துலயே வச்சு நம்மளால உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு ஹீட்டு, அந்த ஆற்றலை வந்து அதில் ஏற்படுத்தி அந்த நான் ஆல்ரெடி சிவா ஏஐன்னு ஒரு ப்ராஜெக்ட் சொல்லியிருந்தேன். இந்த டவர் ப்ராஜெக்டோட ட்வின் ப்ராஜெக்ட்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து இந்த பஞ்சேந்திரியங்கள், கிட்னி, லிவர் இதெல்லாம் வந்து எப்படி செயற்கையாக ஸ்டெம் செல் ஆர்கனாய்ட்ஸ் வச்சு செய்கிறதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி செஞ்சு அந்த இது வந்து பேசிக்காக யாரோ ஒருத்தரோட நல்ல ஆல்கலைனாக இருக்கவங்களோட ஆர்கனாய்ட்ஸ் வச்சுட்டு நாம் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு, இது வந்து ஒரு சிஸ்டம் மாதிரி தான், கனெக்ட் பண்ணிவிட்டு இவங்களோட இந்த மதர் யார் வேணுமோ அவங்களோட XY குரோமோசோம்ஸ் அண்ட் எக்ஸ் குரோமோசோம்ஸ் அதை எடுத்து நாம் வந்து கரெக்டாக பண்ணி அந்த குழந்தைய வந்து நாம் உருவாக்கலாம். அந்த குழந்தைய வந்து வளர்க்குறதுக்கு அந்த ஆற்றல் வந்து இந்த இதுலேருந்து வரும். இந்த பஞ்சேந்திரியங்கள் நம்ம செட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பஞ்சேந்திரியங்கள்லேருந்து அந்த எனர்ஜி வந்து கொடுக்கும். ஸோ அப்படி வந்து அந்த ஆர்டிஃபிஷியலாக அந்த குழந்தை வந்து அதில் உருவாகும். ஸோ இது ஒன்று. இது வந்து வீட்டில் லேபில் வந்து அந்த குழந்தைய உருவாக்க முடியும். வேறு மாதிரி செட்டப் வந்து வைக்க முடியாது. லேபில் அந்த குழந்தைய வந்து உருவாக்க முடியும். ஸோ அதே மாதிரி மல்டிபிள் வைக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். மின்காந்த ஆற்றலை பொறுத்து நீங்கள் கிளைட் பண்ணிகிட்டே போகிற மாதிரியான கார்ஸும் எடுத்துகிட்டு வரலாம், சிங்கிள் பர்சன் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்கேட் போர்டு மாதிரி, அது வந்து கிளைடிங்க்கு ஒரு போர்டு மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அதில் வந்து சுற்றி சென்சார்ஸ் இருக்கும். ஸோ நியரஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து எந்த டிஸ்டன்ஸில் இருக்கணும், நீங்கள் போகிற வழியில் எந்த அளவுக்கு
வழி இருக்கணும் அப்படிங்கிறது, கேப் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அதுவே காம்பன்சேட் பண்ணிக்கும். நல்ல ஒரு ஸ்கேட் போர்ட் மாதிரி தான் நார்மலா இருக்கும். அதில நீங்க வந்து கிளைட் பண்ணலாம். இது வந்து ஒரு ப்ராஜெக்ட்டா வந்து நம்ம பண்ண முடியும். ஃபீல்ட இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம். அதுக்கப்புறம் யாராவது கலைகள் கத்துக்கணும்னாலோ, எந்த விஷயம் கத்துக்கணும்னாலோ, புதுசா மொழி கத்துக்கணும்னாலோ, ஏதாவது ஒரு புக்க அவங்க படிக்கணும்னாலோ, அ புது விஷயத்துல நாலேட்ஜ் கெயின் பண்ணணும்னாலோ, எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் மூலியமா அவங்களுக்கு அந்த நாலேட்ஜ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இது ஒண்ணு இருக்கு. ஆனாலும் இந்த புக்ஸு இது அதுன்ற விஷயங்கள வந்து தவிர்க்க முடியாம போயிடும். அ அடுத்த வர காலங்கள்ல. ஏன்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த டோபமைன் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால. அதனால ஏஸ்தட்டிக் விஷயங்கள் எல்லாம் திரும்ப வரும். எங்க போனாலும் நம்மளால அத விட முடியாது. அதுதான் வந்து நமக்கு சந்தோஷம் தரும். எல்லாமே இயந்திரமயம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை அப்படின்றத நெனச்சு பார்த்தா, ரொம்ப கொடூரமா தான் இருக்கும். ஏன்னா எந்த ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமோ, புதுசா ஒரு சர்ப்ரைஸோ எதுவுமே இருக்காது. அதுவும் நியூரலி கனெக்ட் ஆனதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க. ஸோ, அத பத்தி நம்ம இன்னொரு வீடியோல அந்த சொசைட்டி ஸ்ட்ரக்சர்ன்னு அத பத்தி நான் பேசியிருக்கேன். அத நான் அப்லோட் பண்றேன். அத பாருங்க. அப்புறம் வார். இந்த ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வார்ன்ற ஒரு விஷயமே இருக்காது. ஸோ, அப்போ வார் நடக்காதா அப்படின்னா, அதுக்கான தேவையே இருக்காது. எல்லாருமே ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க நியூரலி கனெக்ட் ஆனதுக்கப்புறம். இப்போ ஏன் வார் நடக்குதுன்னா, அந்த நிலப்பரப்புல ஆசிட் அதிகமா இருக்கும். அதனால அந்த மக்களோட பிளட் லைன்லயும் ஆசிட் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடம் வந்து கொஞ்சம் அதுவும் அந்த மாதிரி அசிடிக்கா பாதிக்கப்பட்டிருந்தாலோ, இல்ல அவங்களுக்கு வந்து முன்பகை ஏதாவது இருந்தாலோ, இல்ல அந்த ஆட்சியாளருக்கு ஏதாவது அந்த டைம்ல வந்து ஏதாவது இம்பேலன்ஸ் இருந்தாலோ, இவங்க வந்து சண்டைக்கு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். போர் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பிரச்சனையே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா திடீர்னு வந்து அந்த சண்டை வந்துரும். ஸோ, இது வந்து நடக்காம இருக்கிறதுக்கு பெஸ்ட் வழி வந்து அக்ரிகல்ச்சர். ஏன் அப்படின்னா, நீங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அண்ட் சவுத் இந்தியாவை எடுத்துக்கலாம். சவுத் இந்தியா வந்து இருக்கிறதுலே ஹைலி அசிடிக்கான ஒரு ரீஜன் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் தென் இருக்கிறதுலே எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கக்கூடிய ரீஜன். அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு அந்த பிளட் லைன். அதனால மட்டுமே இங்கே நிறைய கோவில்கள் அமைச்சது, இந்த டவர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எப்படி வந்து சண்டைக்கே போகாம பிரச்சனையே பண்ணாம பிரச்சனைகள் நம்மளை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்படி இருக்கும்போதே எப்படி பேலன்ஸா இருக்கிறோம் அப்படின்னா, காரணம் அக்ரிகல்ச்சர். இந்த அக்ரிகல்ச்சர் வந்து அப்படியே சமநிலைப்படுத்திடும். எவ்வளோ ஆசிட் அந்த பிளட் லைன்ல ஃப்ளோ ஆனாலுமே அவங்க வந்து அக்ரிகல்ச்சரை வந்து அவங்க கல்ச்சரா வச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்க அவ்வளோ பேலன்ஸ்டா இருப்பாங்க அந்த மக்கள். அதே மாதிரி அவங்களுடைய நிலப்பரப்புல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான் டிஸ்சார்ஜும் சரி, அதீதமான கரண்ட் ஃப்ளோவும் சரி, இது எல்லாமே நியூட்ரலைஸ் ஆகும். நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இது இருக்கும், ஃபீல்டு இருக்கும். அதனாலேயே இந்த அக்ரிகல்ச்சர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது இது தெரியாம நம்ம வந்து அரசியல் அப்படிங்கிறத பேசவே முடியாது. இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் வந்து மக்களை கையாளுறதுக்கும், இந்த அரசியல் இந்த உலகத்துல வந்து எப்படி வந்து ஒவ்வொரு நிகழ்வுகள் நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்குமே வந்து நமக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். ஸோ வார் நடக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணலாம். அவங்களுடைய பீப்புள் உலகத்துல இருக்கிறதுலே மிக கொடுமையான ஒரு விஷயம் வந்து எங்க போறதுன்னு தெரியாம நிக்கிறது, எந்த இடம் நமக்கு சேஃபா இருக்கும்னு தெரியாம இருக்கிறது, எது வீடு மாதிரி இருக்கும், அந்த பழைய உணர்வு வந்து வரவே வராது. இந்த வார் நடக்கிறதுனாலயே
அங்க அந்த வார்ல ஈடுபட்டவங்க, பாதிக்கப்பட்டவங்க, அங்கருந்து புலம்பெயர்ந்தவங்க, இடம்பெயர்ந்தவங்க எல்லாருக்குமே கிட்டத்தட்ட அவங்க நர்வஸ் சிஸ்டமே கிட்டத்தட்ட ஒரு கிராஷ் ஆன மாரி ஒரு ஃபீலிங் இருக்கும். எங்க போனா அது சேஃபா ஃபீல் பண்ணும் அப்படிங்கிறது தெரியாது. அந்த அவங்க நியூரல் நெட்வொர்க்கே அலர்ட் மோட்ல இருக்கும். அது அலர்ட் மோட்லயே இருக்கும். அது சேஃபா ஃபீல் பண்ற அந்த சந்தோஷமான அந்த பழைய நிலைமைக்கு வரதுக்கு அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அவங்கலாம் திடீர்னு குண்டா ஆயிடுவாங்க, ஃபேட் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வார் நடக்கிற காலங்கள்ல எல்லாமே ஹ ஃபேமிலிஸ் செப்பரேட் வேல போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கணவன் அந்த குடும்பத்த கைவிடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கிற டைம்ல பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அந்த நிலப்பரப்புல இருக்கக்கூடிய பெண்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கவே கூடாது. இது நடந்துட்டே இருக்கும். அதுதான் இதோட கொடுமையான விஷயம். இது ரிப்பீட்டடா நடக்கும். இப்ப இந்த இடத்துல நடக்குதுன்னா, இந்த இடத்துல சண்டை முடிஞ்சிருச்சுன்னா, அடுத்த இடத்துல இது நடக்கும். இதுல இந்த எதுக்கு இந்த பாம்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த நிலப்பரப்பு நான் சொன்னேன், இங்க இருக்க எல்லா என்டிட்டியுமே இந்த பேலன்ஸ் இந்த எனர்ஜி பேலன்ஸா இருக்கட்டும், அசிடிக் ஆல்கலைன் கெமிக்கல் பேலன்ஸா இருக்கட்டும், அத பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த யூனிவர்ஸ் அத அலைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு நல்லது, கெட்டது தெரியாது. அந்த நிலப்பரப்பு அசிடிக்கா இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ அது ஆல்கலைனா மாத்துறதுக்கு அக்ரிகல்ச்சர் ஒரு வழின்னு சொன்னேன். இன்னும் பல வழிகள் இருக்கு. அதுல ஒண்ணு இந்த அட்டாமிக் பாம், நியூக்ளியர் பாம் இந்த மாதிரி போடுறது, இந்த பட்டாசு வெடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த இடத்துல நடக்கும்போது அந்த ஆசிட் நியூட்ரலைஸ் ஆகும். அங்க இருக்கக்கூடிய எனர்ஜி நியூட்ரலைஸ் ஆகும். ஆனா அது ஒரு செயின் ரியாக்ஷனையும் ஆரம்பிச்சு வைக்கும். இது கேட்கறதுக்கு ரொம்ப ஒரு கிரேசியா இருக்கலாம் இந்த தியரி. பட் சீரியஸா எந்தெந்த இடத்துல எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜி இருக்கோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அதுவும் அந்த பிளட் லைன்ஸ்ல அந்த மாதிரி ஓடும்போது ஆசிட் பரவும் போது இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும். பெட்டர் எப்பவுமே இந்த நதிகளை நம்ம கனெக்ட் பண்ணி எல்லா இடத்துலயும் ஓட வைக்கிறது ஒரு நல்ல வழியா இருக்கும். எல்லா இடத்துலயும் டவர்ஸ் மாதிரி இந்த கோயில், சர்ச் எல்லாமே கட்டி ஏதோ ஒரு மதம் நல்லது சொல்லணும், அவ்வளவுதான். ஏதோ ஒரு மதம் நல்லது சொல்லணும். அவங்க ரிலீஜியன்னாலே என்ன, அதை ரிலீஜியஸா வழிபடுறது, அந்த வழிமுறைகளை சொல்லணும். எப்பவுமே நெருப்பு இருக்கிற மாதிரி தான் பண்ணுவோம். ஏன்னா நெருப்பு இருக்கும்போது நம்ம ஃபயர் கூட கான்டாக்ட்ல இருக்கும்போது எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் நல்லா இருக்கும் உடம்புல. ஸோ அந்த ஃபயர் இருக்க மாதிரி அப்போ ஃபயர் இருக்கணும். ஒரு விளக்கு ஏத்துறது, இல்லைன்னா ஒரு மெழுகுவத்தி வைக்கிறது, அப்புறம் அதை சுத்தி வர்றது. ஏதோ ஒண்ணுத்த நாம சுத்துறோம், ஜீவசமாதியா இருக்கட்டும், ஏதோ ஒன்று சுத்துறோம். அந்த இடத்துல மக்கள் போக போக நிறைய கூட்டம் அந்த இடத்துக்கு வர வர கரண்ட் ஃப்ளோ நல்லா இருக்கும். கடவுளுக்கே நம்ம தான் என்ன பண்றோம், பவர் கொடுக்குறோம். அந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணி நம்மளோட நிலப்பரப்பை நம்ம பேலன்ஸ்டா வச்சுக்கிட்டோம்னா எவ்வளோ ஆசிட் வேவ் மாதிரி அந்த விஷம் பாஞ்சாலும் அந்த மரபுல நம்மளால தன்னிலையில நிக்க முடியும். இன்னொன்னு நல்லபடியா அந்த சொசைட்டியை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ். ஸோ தயவு செஞ்சு இது ஒரு கான்ஸ்பைரசி தேரியோ ஒரு கட்டுக்கதையோ கிடையாது. ஸோ இது இருக்கு, ஆற்றல்னு ஒன்று இருக்கு. இது மனுஷங்களோட மைண்டை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சண்டை போடக்கூடிய 2 தலைவர்களை நீங்க கூட்டிட்டு போய் ஒரு ஜியோ மேக்னெட்டிக் சென்டர்ஸ் உலகம் எங்கிலும் இருக்கு, நிறைய இருக்கு. நான் எடுத்துக்காட்டுக்கு இமயமலை அடிவாரங்கள் இதை சொல்லுவேன், திருவண்ணாமலை சொல்லுவேன். அங்கெல்லாம் கூட்டிட்டு போய் ஒரு 10 நாள் தங்க வச்சுட்டு 11வது நாள் அப்போ ஒன்னாவே சேர்ந்து இருக்கட்டும். அந்த 2 தலைவர்களும் ஒன்னா சேர்ந்து இருக்கட்டும், 10 நாள் பேசட்டும். பேசிட்டு 11வது நாள் அவங்க வார் தொடர்றாங்கன்னு சொல்லட்டும். அப்பதான் அவங்களோட ஒரிஜினல் வெர்ஷனே வெளியில வரும். அவங்களோட பெஸ்ட் வெர்ஷன்ல இருப்பாங்க, கெமிக்கலி பேலன்ஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க எம்பாத்தா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசட்டுமே. யாருமே போரை முன்னெடுக்கவே மாட்டாங்க.
யார் மேலேயும் தப்பு இல்ல. மனுஷங்க மேல தப்பே கிடையாது. அந்த இடத்துல அப்படி அந்த விஷயங்கள் தானா நடக்கும். அதுக்கான சூழ்நிலை ஏதுவா இருக்கும்போது, அந்த அலைன்மென்ட் வரும்போது அது தானா ட்ரிகர் ஆகி நடந்துரும். நம்ம ஒரு கருவியா அமைஞ்சிடுவோம். அதனால எப்பவுமே நம்ம மைண்டையும், உடம்பு, லங்ஸ முக்கியமா நம்ம கிளீனா வச்சுக்கணும். சுத்தமா வச்சுக்கணும். ஸோ இது நம்ம பேசும்போது சொல்லுவோம். இந்த 2 பேரோட அகங்காரத்துக்காக எல்லாருமே வந்து செத்து போறாங்க, சண்டை போடுறாங்க. ஆனா அந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா, 2 பேருமே ஆல்கலைனா இருப்பாங்க. அவங்க அசிடிக்கா இருந்தா கூட சரி பரவால்ல. அவங்க வந்து அகங்காரத்தினால சண்டை போடுறாங்கன்னு சொல்லலாம். ஆனா அந்த 2 பேருமே படிச்சிருப்பாங்க, அறிஞர்களா இருப்பாங்க, ஆல்கலைனா இருப்பாங்க, நல்லவங்களா இருப்பாங்க. நல்லவங்களாவே இருந்தாலும் அதீத கார்ப்புத்தன்மையும், ஆல்கலைன் பீப்பிளும் என்ன ஆகும் அப்படின்னா, டிட்டாச்மென்ட் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப தள்ளி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எமோஷனல் பாண்ட் இருக்காது. எமோஷனல் இன்டெலிஜென்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் குறையும். கொஞ்சம் கொஞ்சம் குறையும். அவங்க அத வந்து கண்டுக்காம போயிடுவாங்க. ஒரு இறுகிய மனப்பான்மை வந்துரும். நல்லவங்க தான். இப்ப துறவு போறவங்கலாம் விட்டுட்டு போலையா? யோசிச்சு பாருங்க. நல்லவங்க தான். சுயநலமா யோசிக்கிறவங்க கிடையாது. ரொம்ப நல்லவங்க. ஆனா அந்த மனநிலை வந்துரும். என்னோட கொள்கை நான் இதுதான் இதுக்காக நான் இதெல்லாம் கஷ்டப்படுறேன் அப்படின்னு அவங்க கண்ணோட்டத்துல இருந்து பார்த்தா அது சரியா தான் இருக்கும். இவங்க கண்ணோட்டத்துல இருந்து பார்த்தா என்னுடைய அடையாளம், எங்களுடைய இடம் இது எப்படி நீங்க இது பண்ணலாம்? இவங்க பக்கத்துல இருந்து பார்த்தாலும் நியாயமா தான் இருக்கும். ஆனா இறுதியில காப்பாற்றப்பட வேண்டியதும், நீங்க ஜெயிக்க வைக்க வேண்டியதும் மனிதம் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 2 பேரையுமே கூப்பிட்டு வச்சு ஒரு ஜியோ மேக்னெட்டிக் சென்டர் 10 நாள் இருக்க வைங்க. அ 10 நாள் இருக்க வச்சு, அதுக்கப்புறம் 11வது நாள் அவங்கள வந்து ஒரு பேட்டி கொடுக்க சொன்னா, யாரா இருந்தாலுமே அவங்களோட பெஸ்ட் வெர்ஷனுக்கு வந்துருவாங்க ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் போரை வந்து முன்னெடுக்க மாட்டாங்க, முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. என்னைக்குமே மனிதர்கள் வந்து இந்த மாதிரியான கொடூரமான விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததே கிடையாது. மனிதர்களுடைய இயல்பே வந்து கார்ப்புத்தன்மை தான். நீங்க குழந்தையா பிறக்கும் போதுலேருந்தே நீங்க கார்ப்புத்தன்மையோட தான் இருக்கீங்க. என்னைக்கு இது மிதமிஞ்சி போகுதோ, இல்ல என்னைக்கு இது அமிலத்தன்மையா மாறுதோ அப்பதான் பிரச்சனை. சமநிலையில இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல. லைஃப் ஸ்டைல் மனுஷங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து நம்ம மாத்தி அமைச்சு அவங்க மனுஷங்களோட பாடிஸ்ல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து எந்த வகையில சுரக்கணுன்றத வந்து டிசைட் பண்ணலாம். இப்போ டெய்லி இத்தனை மணிக்கு எழுந்திருக்கிற வழக்கம் உடைய ஒருத்தவங்களுக்கு, இத்தனை மணிக்கு வேலைக்கு போகணுன்ற வழக்கம் உடைய ஒருத்தவங்களுக்கு, இத்தனை மணி நேரம் தான் வேலைன்ற இருக்கிற ஒருத்தவங்க, இந்த மாதிரி உணவு எடுக்கிற ஒருத்தங்க, இந்த மாதிரி நேரத்தை செலவழிக்கிற ஒருத்தவங்க, என்ன மாதிரியான கெமிக்கல் காம்போசிஷனோட இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அது ஆக்கப்பூர்வமா இருந்ததுன்னா, அதே பேட்டர்னை கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து ஆக்கப்பூர்வமா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி மாத்தணும். ஏன்னா ஒரே ரொட்டீன் இருந்தா சரியா இருக்காது. ஸோ லைஃப் ஸ்டைல் வந்து அவங்களோட இன்னர் கெமிக்கல்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு கம்யூனிட்டியா நம்ம கிரியேட் பண்ணி அந்த வேற்றுமையை வச்சோம் அப்படின்னா புதுசு புதுசா இருக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. இன்னொரு விஷயம் மனிதம் வந்து மேலோங்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த வேற்றுமை தான் மனிதர்களுக்குள்ள சண்டையை உண்டு பண்ணுது அப்படின்னு. இந்த வேற்றுமையை நாம இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சோம் அப்படின்னா எல்லாமே ஒரே விஷயத்தை தான் உணர்த்துதுன்ற புரிதல் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா மனிதம் மேலோங்கும். இன்னொன்னு நியூரலி கனெக்டடா இருக்கும். ஸோ எல்லாருக்குமே எல்லாம் புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் எதுவுமே தவறான ஒரு புரிதலோ தப்பான ஒரு கண்ணோட்டமோ அதெல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் ஏஜ் ரிவர்சிங் பண்ண முடியும். ஏஜ் வந்து நம்மளால லங்ஸ்ல இருக்கிற அந்த அழுக்கை வந்து க்ளீன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆசிட் வராமல் பார்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கரண்ட் ஃப்ளோ கொடுத்தோன்னா ஏஜை வந்து நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி லிவர் இதெல்லாம் பார்த்து நம்ம பண்ண முடியும். பழைய மாதிரியே நம்மளுடைய உடல் என்றும் 16 இருக்கிற மாதிரி பார்த்துக்க முடியும் ஸ்டெம் செல் தெரப்பி மூலமா. அதுக்கப்புறம் கெமிக்கல் பேலன்ஸ் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் வெர்ஷனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்க முடியும். எந்த மனிதர்களுக்குமே அவங்களுடைய
உடல்ல வந்து உறுப்பு வந்து செயலிழந்து போச்சுனாலோ, இல்ல கை வெட்டப்பட்டிருக்கு, கால் வெட்டப்பட்டிருக்கு, எதுவா இருந்தாலும் அ அவங்களோட ஸ்டெம் செல்ஸ எடுத்து ஆர்கனாய்ட்ஸ் மூலியமா நம்ம வந்து அவங்களோட ஆர்கன்ஸ வளர்த்து திருப்பி பொருத்த முடியும். அது வந்து பெர்ஃபெக்ட்டா இயங்கும். அங்க வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் குடுத்துட்டே இருந்தோம்னா நல்லா இயங்கும். ஒரு கைய வந்து இப்படி வெட்டிட்டு, திருப்பி அதே கையவே அங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் குடுத்து கரெக்ட்டான ஃப்ரீக்வென்சி வச்சு குடுத்துட்டு வச்சோம் அப்படின்னா ஒட்டிக்கும், கனெக்டும் ஆகும், அசைக்க முடியும். பண்ண முடியும். அப்புறம் இம்மார்டாலிட்டி. சாகாம இருக்க முடியும். அதுக்கு வழிமுறைகள் இருக்கு. அதே மாரி ஆக்ஸிடோசின், டோபமைன் இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் இது வந்து கார்பனா இருக்கு இல்லையா? இப்போ இந்த மாதிரி இல்லாம ம் சிலிக்கான் மாதிரி கொஞ்சம் மாத்தி வந்து பண்ண முடியும். இப்போ வந்து கார்பனா இருக்கிறதுனால தான் இப்படி ரியாக்ட் ஆகுது. நெருப்புக்கு ரியாக்ட் ஆகுது. நாம இன்னும் அதிகரிக்கும்போது வெப்பம் இன்னும் அதிகமாகும். ஃபீல்ட ஏத்தும்போது. ஸோ அந்த வெப்பத்த வந்து தாங்கக்கூடிய அளவுல வந்து அந்த உடல் இருக்கணும். இல்லையா? ஸோ அதுக்கு வந்து இந்த கார்பன் வந்து மாறணும். அப்போ வந்து சிலிக்கான் மாதிரி நம்மளால வந்து மாத்திக்க முடியும். வெப்பத்த தாங்குற மாதிரியான அ உடல்கள வந்து மாத் வெப்பத்த தாங்கக்கூடிய மாதிரி உடல்கள வந்து மாற்றி அமைக்க முடியும். ஃபீமேல் அண்ட் மேல் இது ரொம்ப முக்கியம். நெறைய பேர் வந்து இப்படி நான் சொல்றதுனால வந்து நீங்க வந்து மத்த கம்யூனிட்டில இருக்கக்கூடிய பீப்பிள வந்து அ தவறா சித்தரிக்கிறீங்களோ அப்படின்னு தப்பா நெனச்சிடாதீங்க. அஃபெண்ட் ஆகாதீங்க. பட் ஸ்டில் இயற்கையாவே இந்த மேல், ஃபீமேல் இருந்தா அ வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த யின் யாங் தியரியே அதுதான். ஃபேமிலி அப்படின்ற அந்த கட்டமைப்பும், சமூக கட்டமைப்பும் பார்த்து நாம நெக்ஸ்ட் லெவலுக்கு நாம டிசைன் பண்றோம் அப்படின்னா, யோசிச்சு பாருங்க. மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்றது 2 பில்லர்ஸ் மாதிரி. நம்மளால அத வந்து அசைக்கவே முடியாது. அது இல்லாம அப்படின்னு நீங்க கற்பனையே பண்ண முடியாது. ஸோ மற்ற பாலினத்தவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படணும். கிட்டத்தட்ட கெமிக்கலா என்ன பிரிக்க சொன்னீங்கன்னா, நான் 140க்கு மேல பாலினங்கள வந்து நான் பிரிப்பேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். இது பாலினம்ன்றது வந்து நீங்க 2 பேர் வந்து இணை சேர்றது மட்டும் வந்து பாலினம் கிடையாது. கெமிக்கலா ஒருத்தவங்க எப்படி இருக்காங்க, அவங்களோடது எப்படி வந்து ரியாக்ட் ஆகுதுன்றது தான். அப்படி பார்க்கும்போது நம்ம வேற மாதிரி பிரிக்க வேண்டியதா இருக்கும். ஒரு கலவை அப்படின்றது அந்த அதற்கான தேர்வு அத பொறுத்து வந்து நம்ம வந்து ஒருத்தவங்களோட பாலினத்த வந்து நம்ம டிசைட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த மாரி எவல்யூஷன் நடக்கும்போது, இந்த மாதிரி ஹார்மோனல் சேஞ்ச் ஆகி வேறு பாலினங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இந்த நேரத்துல வந்து அவங்கள வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு வந்து திடீர்னு வந்து ஒரு எந்த தப்புமே செய்யாம அ வீடுல இருந்து நான் கைவிடப்படுறேன், என் குடும்பத்துல இருந்து கைவிடப்படுறேன், இந்த சொசைட்டில இருந்து நான் கைவிடப்படுறேன். என்ன எந்த அடையாளத்துல சேர்க்கறதுன்னு தெரியல, எங்க போறதுன்னு தெரியல, நிர்கதியா நான் நிக்கிறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலைய வந்து ஒருத்தங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அத விட கொடுமையான, கொடூரமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. ஸோ அவங்களுக்கும் அங்கீகாரங்கள் கொடுக்கப்படணும். இன்னும் சொன்னா பிற்காலத்துல இந்த கரன்சி வந்து இப்படி மாறிடுச்சு அப்படின்னா, சிறந்த பணக்காரர்களா அவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க அவ்ளோ வலிகள அனுபவிச்சிருக்காங்க. அவங்க அவ்ளோ உண்மையா காதலிப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன். நார்மலா எல்லாமே கிடைக்கப்பெற்ற ஒருத்தவங்க வந்து காதலிக்கிறதுக்கும், நான் அவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கேன். இவ்ளோ நெருக்கடி சந்திச்சிருக்கேன். எனக்குன்னு யாருமே இருந்ததில்ல. இந்த சமூகம் என்ன ஒதுக்குச்சு, என்னோட குடும்பம் என்ன ஒதுக்குச்சுன்னு சொல்லிட்டு, அப்ப எனக்காக வந்த ஒருத்தவங்க தான் இவங்கன்னு அவங்க இன்னொருத்தவங்கள கை காட்டும்போது, அவங்களும் இதே மாதிரி இருக்க பட்சத்துல, இந்த இருவருக்கும் உண்டான ஒரு அன்பு வந்து எப்பவுமே திகட்டாத ஒரு அன்பா இருக்கும். டோபமைன் நல்லா சுரக்கும். இன்னொரு விஷயம், அவங்க ஃபீல்டு வந்து நல்லா இருக்கும். அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்களோட நம்ம சேர்ந்து எங்கேயாவது வெளில போயிட்டோம், ஷாப்பிங் போறோம் அப்படின்னா, சிரிச்சுட்டே இருப்போம். பார்க்குறவங்க எல்லாரும், "இவங்க 2 லூசுங்க போல" அப்படின்னு நெனைப்பாங்க.
2 பொண்ணுங்க சிரிச்சுக்கிட்டே இருக்குங்க பைத்தியம் மாதிரி அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ எதுவுமே இருக்காது அங்க. எதுவுமே இருக்காது. அது சின்ன வயசு சைல்ட்ஹுட் மெமரிஸ் பேசிட்டு இருக்கலாம். இல்ல வேற என்ன வேணா இருக்கலாம். திடீர்னு நட்டு கழண்ட மாதிரி ஆயிடும். ஸோ அதே மாதிரி தான் ஆண்களுக்கும் இருக்கும். திடீர்னு பழைய நட்பை பார்த்து பேசும்போது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுலலாம் வந்து டோபமைன் நல்லா செக்ரேட் ஆகும். அப்போ வந்து நம்ம ஆரவும் நல்லா இருக்கும். ஸோ அந்த உணர்வு வந்து எப்பவுமே இருந்துட்டே இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரியான நிலை தான் வந்து நித்திய இன்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. யுஃபோரியா ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து ஈஸியா வந்துரும். ஈஸியா இல்ல, அவங்க கஷ்டப்பட்டதுனால அது வந்து கரெக்டா வந்துரும். அவங்க நல்லா இருப்பாங்க. இன்னொரு வகையில நமக்கு வந்து சமூகத்துல குழந்தைகளும் பிறக்கணும், அடுத்த ஜெனரேஷனும் இருக்கணும். அப்படிப்பட்ட நிலையில ஆணும் பெண்ணும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும். நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுதான் இப்போ புது ட்ரெண்டு அப்படின்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா கட்டமைப்பே உடைஞ்சிரும். அதுவும் பெண்கள் இந்த முடிவை எடுத்தாங்க அப்படின்னும்போது ரொம்ப கஷ்டம். ஆனா சமூகம் அந்த நிலைக்கு தான் தள்ளிக்கிட்டு இருக்கு பெண்களை. மாற்றம் பெண்களுக்கு சாதகமா வந்துச்சுன்னா சமூகம் சமூகமா இருக்கும். ஏன்னா ஒரு பெண் அட்ஜஸ்ட் பண்றதை நிறுத்திட்டா இந்த மொத்த கட்டமைப்பும் குலைஞ்சு போயிடும் அப்படின்ற அடிப்படையில தான் இந்த இப்போ இருக்க கட்டமைப்பு இருக்கு. ஸோ பெண்களுக்கு சாதகமா இருந்தா அவங்க ஏன் அட்ஜஸ்ட் பண்ணி ஏன் வாழணும்? அட்ஜஸ்ட் பண்றதை ஏன் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல விஷயமா வந்து அது ஒரு புனிதமான விஷயமா ஏன் ஆக்கணும்? இந்த எவல்யூஷன் டைம்ல ஃபீமேல் அண்ட் மேல் ஹார்மோன்ஸ் வந்து மாற்றம் ஏற்பட்டு யூனிவர்ஸ் 25ன்னு ஒரு இது இருக்கும், எக்ஸ்பெரிமெண்ட், அது போய் பாருங்க. அந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுறது சகஜம்தான். அது வந்து ரிவர்ஸ் பண்ண முடியுமானா தாராளமா பண்ண முடியும், உங்க விருப்பத்துக்கு ஏற்ப. ஒருத்தங்க விருப்பம் இல்லாம அவங்களுக்கு எதையுமே நம்ம வந்து நுழைக்க முடியாது, வற்புறுத்தி அந்த மாதிரி வந்து செய்யவே முடியாது. அந்த கருத்துக்களை வந்து அவங்களுக்கு நுழைக்கிறதுன்றது வந்து இருக்கிறதே மோசமான விஷயம். ஸோ எல்லாரையுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழ வைக்கிறது, அதற்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் புத்திசாலித்தனம். அதை செய்ய தவறி எல்லாரையும் கட்டாயத்துக்கு உட்படுத்துறது அப்படின்றது வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயம். அது எப்படியுமே நிலைக்காது. ஸோ யாருமே கஷ்டப்படக்கூடாது, எல்லாருமே சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறது தான் இங்க வந்து ஒரு முக்கியமான விஷயமாகவும் கோலாகவும் நம்ம எப்பவுமே வச்சுக்கணும். ஏன்னா ரொம்ப ஆல்கலைனா போயிட்டோம்னா நான் நல்லது தான் செய்யறேன், நான் கரெக்டா தான் செய்யறேன் அப்படின்னு செஞ்சுட்டு இது அப்படிதான் இருக்கும், இதை மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. இப்படின்னா சில தியாகங்கள் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. அப்படி தியாகங்கள் செய்யணும், இப்படி செய்யணும்னு அப்படியே அந்த கொள்கை மாறி மாற்றம் அடைஞ்சு வேற மாதிரி போயிடும். ஸோ ஒரு புத்திசாலி கரெக்டா ஹேண்டில் பண்ணா யாருமே எந்த தியாகமும் செய்யாம, யாருமே எந்த கஷ்டமும் படாம எல்லாருமே சந்தோஷமா வாழலாம். எப்படி எல்லாமே எனக்கு வேணும், நான் தான் அப்படிங்கிற அந்த சர்வாதிகாரமும் தப்போ, அதே மாதிரி எல்லாருக்காகவும் தான் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி இப்படி போய் எல்லாரையும் நீங்களும் தியாகம் பண்ணுங்கன்னு சொல்லி அதனால பெருசா எந்த விளைவும் வராம அப்படியே போறதும் வந்து தப்புதான். ஒரு நல்ல மாற்றம் வராது. ஸோ திட்டமிட்டு ஒரு சரியான மாற்றம் எடுத்துட்டு வந்தா அந்த டைமுக்கு அது அலைன்மெண்ட்டும் கூடி வரும்போது ரொம்ப நல்லா இருக்கும். யாருக்குமே அது வந்து ஒரு பாதிப்பையோ ஒரு கெட்ட விளைவையோ ஏற்படுத்தாத வகையில நம்மளால அமைச்சிக்க முடியும். சரி, இதோட இன்னொரு வீடியோ வந்து நம்ம பார்ட் 2-ஆ பார்க்கலாம். நன்றி. லவ் இஸ் காட்.